மொத்தமாக கைவிட்டுட்டாங்களே, எல்லாம் தவறான திசையில் போகுது புலம்பி தள்ளிய விஜய். என்ன பின்னணி? 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்து வரும் நிலையில் அரசியல் வட்டாரங்கள் ஒரு கேள்வி தீவிரமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கூட்டணியின்றி விஜய் தனியாக நிற்பது ஏன்? தாவேகாவுடன் ஏதாவது ஒரு கட்சியாவது கூட்டணி வைக்குமே என்பது அந்த கேள்வி. தேர்தல் ஆணையத்தால் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட உற்சாகத்தில் இருந்த தாவேகா தொண்டர்களுக்கு எந்த ஒரு பெரிய கட்சியும் இன்னும் கூட்டணிக்கு முன்வராது என்று சற்றே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் தற்போதைய அரசியல் களம் ஒரு இருபெரும் துருவங்களாக பிரிந்து கிடைக்கிறது. இதில் விஜய்க்கு இடமே இல்லை என்பது போன்ற சூழலே நிலவுகிறது. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகவும் வலுவாகவே உள்ளது. காங்கிரஸ், வி.சி.க. மற்றும் இடதுசாரி கட்சிகள் தி.மு.க.விலேயே தொடர்வதை சமீபத்திய நிகழ்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக விஜய்க்கு ஆதரவாக சில காங்கிரஸ் தலைவர்கள் குரல் கொடுத்தாலும் டெல்லி மேலிடம் தி.மு.க. கூட்டணி இறுதியானது என தெளிவுபடுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அ.தி.மு.க. மீண்டும் பா.ஜ.வுடன் கைகோர்த்துள்ளது. அது மட்டுமின்றி சமீபத்தில் பா.ம.க. அன்புமணி ராமதாஸ் அணி மற்றும் டி.டிவி. தினகரனின் அ.மு.க. ஆகியவையும் இந்த அணியில் இணைந்துள்ளது. இந்த இருபெரும் கூட்டணிகளும் கிட்டத்தட்ட எல்லா முக்கிய கட்சிகளும் தங்களுக்குள் இணைத்துக் கொண்டுள்ள நிலையில் விஜயின் தாவேகா எந்த பக்கமும் சாய முடியாமல் தனித்து நிற்கிறது. கூட்டணி குறித்த மௌனம் ஒருபுறம் இருக்க, விஜய்க்கு எதிராக தொடக்கப்படும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் அவரை அதிருப்தி உள்ளாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சி.பி.ஐ. விசாரணை மற்றும் அவரது ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை தொடர்பான சிக்கல்கள் விஜயை சோர்வடைய செய்திருக்கலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். தன்னுடைய அரசியல் எதிரி தி.மு.க. என்றும் சித்தாந்த எதிரி பா.ஜ. என்றும் பிரகடனம் செய்த விஜய் இப்போது இரு தரப்பினரிடமும் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் வி.சி.க. தலைவர் திருமாவளவன் விஜய் பா.ஜ. மிரட்டுகிறது என்று கூறியிருப்பது நிலைமையின் தீவிரத்தை காட்டுகிறது. இதனால் அப்செட்டான விஜய் வரிசையாக கரூர் விவகாரத்திலிருந்து சிக்கல் மேல் சிக்கல் வருகிறது. இப்போது கூட்டணிக்குள் சிக்கல் ஏற்பட்டுவிட்டது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று விஜய் தனக்கு நெருக்கமானவரிடம் கூறி வருகிறாராம். ஏற்கனவே தாவேகா 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை குழுவை அமைத்து பணிகளை தொடங்கிவிட்டது. 234 தொகுதிகளையும் தனித்து போட்டியிடும் எண்ணம் விஜய்க்கு இருக்கலாம் என்று ஒரு தரப்பு கூறினாலும், தமிழகத்தில் தற்போதைய அரசியல் கணக்குப்படி கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது ஒரு சவாலான காரியம். சீமான் பணியில் தனித்து போட்டியிட்டு வாக்கு வங்கியை நிரூபிப்பாரா அல்லது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் வைத்து கூட்டணி அமைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைக்கு விசில் சின்னம் கிடைத்தாலும் அதனுடன் கைகோர்க்க யாரும் இல்லை என்பதுதான் விஜயின் தற்போதைய கவலை.